திருப்பூர் விநாயகர் சிலை ஊர்வல மோதல் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த முன்னணியினர் இருதரப்பாக மோதிக்கொண்ட அந்த சம்பவம் தொடர்பாக இந்த கைது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. திருப்பூரில் இந்த முன்னணியின் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் நேற்று ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். யாரின் சிலை முன்னே எடுத்துச் செல்லப்பட வேண்டும் என்ற பிரச்சனையின் காரணமாக இந்த ஊர்வலத்தில் பிரச்சனை நடந்ததாக தெரிகிறது. போயம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தியை இடுவம்பாளையத்தைச் சேர்ந்த நவீன்குமார் உள்ளிட்டோர் தாக்கினர். இது தொடர்பாக தற்போது 5 பேரை காவலர்கள் கைது செய்திருக்கிறார்கள். அவர்களிடம் விசாரணை நடத்தப்படுவதாகவும் தெரிகிறது. சார்ந்த காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். இது சார்ந்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாலாஜியிடம் கேட்கலாம். பாலாஜி, இப்ப 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் என்னென்ன கோணங்களில் விசாரணை நடத்தப்படுகிறது? மேலும் கைது எண்ணிக்கை அதிகரிக்குமா? அபிநயா, அதாவது திருப்பூர் மாநகரில் நேற்று இந்து முன்னணி சார்பில் வைக்கப்பட்டிருந்த 600 விநாயகர் சிலைகள் விசர்ஜன ஊர்வலத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து, அதாவது திருப்பூர் மாநகரின் 3 பகுதிகளில் இருந்து விநாயகர் சிலைகள் கொண்டு செல்லப்பட்டு கரைக்கப்பட்டது. சாமலாபுரம் குளத்தில் இந்த விநாயகர் சிலைகள் அனைத்தும் கரைக்கப்பட்ட நிலையில் புதிய பேருந்து நிலையம் அருகிலிருந்து இந்த ஊர்வலத்தை மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் துவங்கி வைத்தார். இதனிடையே திருப்பூர் MS நகர் பகுதியை வந்தடைந்த பொழுது யாருடைய விநாயகர் சிலை முன்னே செல்லும் என்ற அடிப்படையில் இரு தரப்பினரிடையே, அதாவது இந்து முன்னணியைச் சேர்ந்த 2 பிரிவினரிடையே ஒரு தகராறானது எழுந்தது. இதில் அங்கிருந்தவர்கள் தொடர்ந்து தரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர். இந்த காட்சிகள் தற்பொழுது சமூக வலைதளங்களிலும் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதே போல இடுவம்பாளையம் பகுதியிலும் ஒரு மோதலானது நிகழ்ந்தது. அதுவும் யாருடைய விநாயகர் முன்னே செல்லும் என்பதற்காகவே ஏற்பட்டிருக்கிறது. போயம்பாளையத்தைச் சேர்ந்த சத்தியமூர்த்தி என்பவர் தன்னுடைய வாகனத்தில் விநாயகர் சிலையை முன்புறமாக வைத்து கொண்டு செல்லும் பொழுது இடுவம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த நவீன்குமார், வெங்கடேஷ், தேவா, ஸ்ரீதர், பாலாஜி என்ற 5 பேரும் இது தங்கள் பகுதி, இந்த பகுதியில் எங்களுடைய விநாயகர் தான் முன்னே செல்ல வேண்டும் என அவரிடம் தகராறு செய்துள்ளனர். ஆனால் சத்தியமூர்த்தி தன்னுடைய விநாயகர் முன்பக்கம் செல்வதால் பின்னே வருமாறு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த 5 பேரும் சேர்ந்து சத்தியமூர்த்தியை பலமாக தாக்கியுள்ளனர். அது மட்டுமல்லாது அவர் விநாயகர் சிலை கொண்டு வந்த அந்த காரின் கண்ணாடியையும் உடைத்துள்ளனர். இதனால் படுகாயமடைந்த சத்தியமூர்த்தி திருப்பூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்த வீரபாண்டி போலீசார் தற்பொழுது 5 பேரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த தாக்குதலில் வேறு ஏதேனும் தொடர்புள்ளார்களா என விசாரணை மேற்கொண்டு அவர்களும் கைது செய்யப்படுவார்கள் என வீரபாண்டி காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். அபிநயா, திருப்பூரில் விநாயகர் சிலை ஊர்வலத்தில் ஏற்பட்ட மோதல் காரணமாக 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது சார்ந்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பாலாஜி.